கோபியர்கள் அவர்களை வஞ்சிப்பதைக் கண்டு கோபித்த யசோதா அம்மா அவனை கண்டித்தாள். கண்ணன் ஓடி விளையாட அவளும் பின்னால் ஓடிப்பிடி. இறுதியில் அம்மாவின் அன்புக்கு கட்டுப்பட்டு யசோதாவை கட்ட வைத்தான் கண்ணன். கட்டி வைத்தவள் அப்போது அருகில் இருந்த 2 பெரிய மரங்கள் நலகூபரன் மணிகிரீவன் என்ற தேவர்கள் சாபத்தால் மரங்கள் மாறியவர்கள். கண்ணன் தன் முரளியை மெதுவாக ஊத அந்த இசையில் தெய்வீக சக்தி மரங்களுடன் புகுந்து அந்த 2 மரங்களும் பெரும் சத்தத்துடன் உடைந்து விழுந்தன. அந்த மரங்களிலிருந்து தேவர்கள் வெளிவந்து, கண்ணா, உன் கருணையால் எங்களுக்கு சாபம் நீங்கியது என்று வணங்கி. சிறு கண்ணன் தோழர்களுடன் விளையாட கண்டிருந்த போது மண்ணை வாயில் போட்டுக்கொண்டான். அதை பார்த்த ஒரு சிறுவன் யசோதையிடம் போய் சொன்னான். கோபமும் அன்பும் கலந்த யசோதா ஓடி வந்து, கண்ணா, மண்ணை சாப்பிட்டாயா என்று கேட்டாள். கண்ணன் மறுத்தான். நம்பாமல் யசோதா வாயை திறந்து காட்டு என்றாள். கண்ணன் வாயை திறந்த உடனே யசோதா அதிர்ந்து போனான். அந்த சிறு வாயில் உள்ளே ஆகாயம், சூரியன் போன்ற பிரபஞ்சமே தெரிஞ்சது. அடுத்த நொடியில் மாயையை மறைத்து கண்ணன் மீண்டும் ஒரு சாதாரண குழந்தை போல் சிரித்தான். கிருஷ்ணலீல கதைகளை பார்க்க கீழே உள்ள பிளே பட்டனை அழுத்தவும். யமுனா நதியை விஷமாக்கி மக்கள் மாடுகளை அச்சுறுத்திய கொடிய பாம்புதான் காளிங்கன். அந்த விஷத்தால் நதி கரையோரம் கூட நெருங்க முடியாத நிலை. அதை நிறுத்த சிறுவன்